Hello friends, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வேற்றுக்கிரக வாசம் இருப்பது குறித்து பல்வேறு தகவல்கள் அவ்வப்போது இணையத்தில் வெளியாவது சகஜம் என்றாகிவிட்டது. பெரும்பாலும் இவை அதிகாரப்பூர்வ தகவலாக இருப்பதில்லை என்பதால் இது குறித்து யாரும் அதிகம் கவலை கொண்டதில்லை. இருப்பினும் உலகெங்கும் இருக்கும் சதி ஆலோசனை கோட்பாட்டாளர்கள் வேற்றுக்கிரகவாசிகள் இருப்பது உண்மை என்பதை விளக்கும் சான்றுகளை பலமுறை வெளியிட்டுள்ளார்கள். இன்றும் பல்வேறு காரணங்களால் இவை குறித்த தகவல்கள் மர்மம் நிறைந்த ஒன்றாகவே இருக்கின்றது. நிலைமை இப்படி இருக்க வேற்றுக்கிரகவாசிகள் உண்மையில் இருக்கின்றார்கள் என்ற வாக்கில் பல நாசா ஆய்வாளர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். பல்வேறு நாசா ஊழியர்களும் ஏலியன் இருப்பதை கிட்டத்தட்ட உறுதி செய்து வரும் நிலையில் நாசா அதிகாரப்பூர்வமாக இந்த தகவலை உறுதி செய்யுமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. இந்த நிலையில் உலகெங்கும் இருக்கும் சதி ஆலோசனை கோட்பாட்டாளர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தும் விதமாக நாசாவின் தலைமை ஆராய்ச்சியாளர் எலன் ஸ்டோஃபன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். வேற்றுக்கிரக வாசிகள் இருப்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் அடுத்த ஆண்டு வாக்கில் வெளியிடப்படலாம் என வேற்றுக்கிரக வாசம் சார்ந்த சதி ஆலோசனை கோட்பாட்டாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள். இதற்கிடையில் வேற்றுக்கிரக வாசிகள் குறித்த எலன் ஸ்டோஃபனின் அறிக்கையானது ஏலியன் இருப்பதை மறைமுகமாக உணர்த்துவது போல அமைந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் நம் வாழ்நாள் நிறைவடையும் முன்பு நமது பிரபஞ்சத்தில் வேற்றுக்கிரக வாசம் இருப்பதை புரிந்து கொள்வோம் என ஸ்டோஃபன் தன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஸ்டோஃபன் கூறியுள்ள இந்த தகவலானது பூமியை தவிர மற்ற கிரகங்களில் வேற்றுக்கிரக வாசம் இருப்பது நிச்சயம் உண்மை என்பதில் அவர்கள் அதிக நம்பிக்கை கொண்டுள்ளதை உணர்த்துவதாகவே உள்ளது. அதேபோல அப்போலோ 14 திட்டத்தின் மூலம் விண்வெளி சென்ற வீரர் தன் பேட்டியில் ஏலியன் இருப்பது உண்மை என்பதை ஏற்கனவே தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதோடு வேற்றுக்கிரக வாசிகள் இருப்பது குறித்த தகவல்கள் பலமுறை வெளியாகியுள்ளதோடு அரசாங்கம் மற்றும் நாசா இணைந்து ஏலியன் இருப்பதை மறைக்கின்றன என்ற குற்றச்சாட்டும் பரவலாக நிலவி வருகின்றது. முன்னதாக 2011ஆம் ஆண்டில் நாசா அதிகாரியான சார்லஸ் போல்டன் ஏலியன் இருப்பதை தான் நம்புவதாகவும் ஆனால் இதற்கு தன்னிடம் எந்தவித ஆதாரமும் கிடையாது என்றும் தெரிவித்திருந்தார். அதே போல வேற்றுக்கிரகவாசிகள் குறித்து டாக்டர் மிச்சல் கூறியதாவது, உலகில் ஏலியன் இருப்பதை மறைக்க நாசா எது வேண்டுமானாலும் செய்யும் என்று தெரிவித்திருந்தார். அதே போல கென் ஜான்ஸ்டன் என்ற ஆராய்ச்சியாளர் ஏலியன் மற்றும் UFO இருப்பது குறித்த தகவல்களை வெளியிட்டார். தகவல்களை மட்டும் வெளியிட்ட கென் ஜான்ஸ்டன் ஆதாரங்களை வெளியிட மாட்டேன் என கூறினார். ஆனால் இந்த தகவல் வெளியானதும் அவர் தனது வேலையில் இருந்து நீக்கப்பட்டார். இதேபோல சர்வதேச விண்வெளி மையத்தின் நேரலை கேமராவில் இருந்து அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள் தெரிவது பலமுறை மறைக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் கூட அடையாளம் தெரியாத பறக்கும் பொருள் சில வினாடிகள் காணப்பட்டது. எனினும் இதுவும் வேண்டும் என்றே மறைக்கப்பட்டது. சர்வதேச விண்வெளி மையம் மட்டும் இல்லாமல் உலகின் பல பகுதிகளில் வேற்றுக்கிரக வாசிகள் குறித்த தடயங்களும் UFO காணப்பட்டதை பதிவு செய்யப்பட்ட நிலையிலும் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் ஆதாரமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். Thank you.